வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 234 தொகுதிகளிலும் எடப்பாடி பழனிசாமிற்கு வந்த கெட்ட செய்தியா? சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஓபிஎஸ்ஐ மட்டும் அதிமுகவில் இணைக்காமல் எடப்பாடி தயக்கம் காட்டுவது அதிமுகவின் வெற்றிக்கு தடையாக அமையப் போகிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேறு வழியே கிடையாது. தென் மாவட்டங்களில் குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதரவுகளை பெற வேண்டும். அப்பொழுதுதான் அதிகாரம் எடப்பாடியின் கைக்கு வரும். இல்லை என்றால் 234 தொகுதிகளிலும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கக்கூடிய அதிமுகவின் தேர்வு செய்யப்படக்கூடிய வேட்பாளர்கள் களத்தில் பல கோடிகளை இறக்கினாலும் தோல்வி நிச்சயம் என்பதை தென் மாவட்ட தொண்டர்கள் மேலிடத்திற்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இது எடப்பாடிக்கு வந்த கெட்ட செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றியடையுமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. 200 தொகுதிகளை தற்பொழுது தேர்வு செய்திருக்கிறார் எடப்பாடி. இந்த 200 தொகுதிகளில் எப்படியாவது வெற்றியடைந்தால் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சியை அமைக்குமேயானால் மிகப்பெரிய அளவிலான மாற்றம் தமிழக அரசியலில் எடப்பாடியின் முதல் தலைமையில் வெற்றியடைந்த பெருமை எடப்பாடிக்கு வரும். பொதுச்செயலாளராக பொறுப்பேற்ற முதல் வெற்றியாக எடப்பாடியை கொண்டாடுவார்கள். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட எடப்பாடியை கொண்டாட வேண்டும் என்றால் அதற்கு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைக்க வேண்டும். இல்லை என்றால் நிச்சயம் எடப்பாடியின் கனவுகள் அனைத்தும் கனவாகவே மாறும். நிஜமாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. பல்வேறு குற்றச்சாட்டுகளும் எடப்பாடியின் மீது முன்வைக்கப்பட்டு வருகின்ற காரணத்தினால் ஒருபோதும் அதிமுக வெற்றியடையக்கூடாது என்ற நினைப்பில் இருந்தால் அதிமுகவில் ஓபிஎஸ்ஐ இணைக்க வேண்டாம். ஆனால் அதிமுக இந்த தேர்தலில் வெற்றியடைந்தால் மட்டும்தான் அடுத்த 25 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் என்றால் ஓபிஎஸ்ஐ எந்த ஒரு ஈகோ பிரச்சனையும் இல்லாமல் அவரை மனமாற அதிமுகவில் இணைத்து செயல்பட்டு அவருக்கு முக்கிய பதவிகளையும் பொறுப்புகளையும் கொடுத்து தேர்தல் களத்தில் அவரை பிரச்சாரத்திற்கு அனுப்பினால் தென் மாவட்டங்களில் இருந்து பெரும் ஆதரவுகள் ஓபிஎஸ்ஸிற்கு கிடைக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. சரி, உண்மையான அதிமுகவின் தொண்டர்களாகிய உங்களது கருத்துக்களை கூறுங்கள். 234 தொகுதிகளில் வெற்றியடைவதற்கு ஓபிஎஸ்ஸின் ஆதரவும் பங்களிப்பும் தேவையா, இல்லை எடப்பாடி மட்டுமே அதிமுகவை வெற்றியடைய வைப்பாரா என்பதை உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.